அப்பா வாங்க சாப்பிடலாம். வேண்டாம், எனக்கு சாப்பிட பிடிக்கல. நீ போய் நல்லா சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்கு போ. எதுக்குப்பா இப்படி வெறுத்து கோவப்படுறீங்க? அப்படி என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை நான் கேக்குறேன். நீ உண்டாக்கி வச்சிருக்கிறது சாதாரண பிரச்சனையா? உன்கிட்ட கோவப்படாம இருக்கிறதுக்கு உன்னோட வரட்டு பிடிவாதம் தான் காரணம். நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நான் மட்டும் சத்தியம் பண்ணாம இருந்திருந்தா உன்னோட அப்பா யாருங்கிற உண்மைய அம்மா கிட்ட படார்னு போட்டு உடைச்சிருப்பேன். அப்பா, என் பிறப்ப பத்தின உண்மை தெரிஞ்சா அம்மா என்ன மருமகளா ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுல என்ன சந்தேகம் உனக்கு? உண்மை தெரிஞ்சதும் அம்மா உடனே உன்னை தன்னோட மூத்த மருமகளா ஏத்துப்பாங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் விடிவு காலம் வந்திருக்கும். இப்ப சொல்றேன் பார்வதி, வீம்பு பண்ணாம நான் சொல்றத செய்யுமா? சரிப்பா, இப்ப நான் என்ன செய்யணும்? நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை திரும்ப வாங்கிக்கிறேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு போதும். என் உயிரை வேணா கேளுங்கப்பா, நான் கொடுக்கறேன். ஆனா சத்தியத்தை திரும்ப வாங்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். இப்படி சொல்லி சொல்லி நீ என் வாயை மட்டும் கட்டி போடல, உன் வாழ்க்கையே நீ கட்டி போட்டு வச்சிருக்க. ஒண்ணு மட்டும் நிஜம் பார்வதி, உங்க அப்பா யாருங்கிற உண்மைய அம்மா கிட்ட சொல்லாத வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த விதத்திலையும் தீர்வு கிடைக்காதுமா. அப்பா, சொன்னா நீங்க எதிர்பார்க்கிற தீர்வு கிடைக்காது. இந்த பிரச்சனையும் முடியாது. ஆமாப்பா, நான் யாருங்கிற உண்மைய சொன்னாலும் அம்மா என்ன மருமகளா ஏத்துக்க மாட்டாங்க. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கப்பா. நான் அம்மா கிட்ட போய் நான் வேற யாரும் இல்ல, உங்க அண்ணா ஆதி பரமேஸ்வரோட பொண்ணுன்னு சொல்றேன்னு வைங்க. அம்மாக்கு உடனே யோசனை ஏன் அம்மா மேல்தான் போகும். என் அம்மா யாரு? கடமலை குண்டு ஜமீனா? இல்லப்பா, சாதாரணமான குடும்பத்துல பிறந்தவங்க. என் அம்மாவுக்காக என் அப்பாவே தள்ளி வச்சவங்க என்ன மட்டும் எப்படிப்பா ஏத்துப்பாங்க? சாதாரண பொண்ணோட வயித்துல இருந்து பிறந்த இந்த பார்வதிய அம்மாவால எப்படிப்பா ஜமீன் குடும்பத்தோட வாரிசா ஏத்துக்க முடியும்? கண்டிப்பா அவங்களால ஏத்துக்க முடியாது. அப்புறம் எப்படி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடைக்காதுப்பா. அதனால்தான் நான் சொல்றேன், அம்மா என்ன ஒரு சாதாரண பொண்ணாதான் ஏத்துக்கணும். இது வரட்ட கௌரவமோ பிடிவாதமோ இல்ல, அம்மா எனக்கு கொடுக்கிற அங்கீகாரம். அப்பதான் இந்த பிரச்சனை முழுசா முடியும். அது வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவே கிடைக்காது. நான் கிளம்புறேன்ப்பா. அந்த ஃபைல்ஸையும் கரெக்டா செக் பண்ணுங்க. மாமா, ஐசு, இது பாரு. காஃபி டீ ஏதாவது வேணுமா? இல்ல பார்வதி, வேண்டாம். ப்ரோ, அங்க பாருங்க ப்ரோ. ப்ரோ, இப்போ அருண் இல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருப்ப? உயிர் மேல ஆசை இல்லையா உனக்கு? இங்கேயே நின்னுட்டு இருக்க? அதான் ப்ரோ சொல்லிட்டார்ல, என்ன லுக்கு? கிளம்பு. இருங்க இருங்க, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? ஆமா, ஆன்ட்டி எங்க? சரி, அவங்கள விடுங்க. அதான் நீங்க எல்லாரும் இருக்கீங்களே, கொஞ்சம் போய் பாருங்க உங்க வீட்டு வாசல்ல. ஏய், என்ன ஆளை கூட்டு வந்திருக்கியா? இவங்க யாருன்னு நான் சொல்றேன். நான் இப்போ இங்க உங்க பரம எதிரி
நாகபுரி வம்சத்து நந்தினியா வரல. ஜமீன் கூட்டமைப்பு தலைவி பதவிக்கு போட்டியிடுற கேண்டிடேட்டா வந்திருக்கேன். ஜமீன் கூட்டமைப்பு தலைமை பொறுப்புக்கு பௌர்ணமிக்குள்ள ஒரு தகுதியான ஆளை நிறுத்த உங்க அம்மாவுக்கு டைம் கொடுத்தோம். அந்த டைம் முடிய இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போலான்னு தான் வந்தேன். மத்தபடி உங்க வீட்டுக்கு வரல. இன்னும் 3 நாளைக்குள்ள உங்க பக்கத்துல இருந்து தலைமை பொறுப்புக்கு போட்டி போட கேண்டிடேட் நிறுத்தலன்னா தலைமை பொறுப்பு ஆட்டோமேட்டிக்கா நந்தினி மேடத்துக்கு போயிடும். என்ன எல்லாருமே எப்படி வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு ஓடி போன உன் மனைவி பார்வதி இந்த வீட்டு மூத்த மருமக. அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன? இந்த பார்வதி தான் கேண்டிடேட்னு உங்க அம்மா டிக்ளேர் பண்ணலாமே. இந்த பார்வதி யாரு? எந்த ஜமீன் வீட்டு பொண்ணு? இவளுடைய அப்பா யாரு, அம்மா யாரு? அவங்க கட்டி காப்பாத்தின அந்த ஜமீனோட அருமை என்ன, பெருமை என்ன? இதை எல்லாத்தையும் சபையில சொல்லுங்க. நீ சொல்லு. இது வரைக்கும் கொடி கட்டி பறக்கிற ஆதிக்கடவுர் பரம்பரையோட மானம் கப்பலேறி போறத உங்க கண்ணு முன்னாடியே நடக்கும். ஏய், வார்த்தை அளந்து பேசு. எங்க வந்து யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க நீ? இன்னும் 3 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள தலைமை பொறுப்புல உட்கார்றதுக்கு தகுதியான வாரிசை எங்க அம்மா கூட்டிட்டு வந்து உன் முன்னால நிறுத்துவாங்க. அதனால என்ன வச்ச ஆதிக்கடவுர் பரம்பரைய சந்தி சிரிக்க வைக்கலான்னு பகல் கனவு காணாத. அசிங்கப்பட்டு அட்ரஸ் இல்லாம போயிடுவேன். அட்ரஸ் இல்லாத வேலைக்காரி நீ என்ன பார்த்து அட்ரஸ் இல்லாம போயிடுவேன்னு சொன்ன? ஏய், நிறுத்துடி. உன்னோட இந்த திமிரெல்லாம் எங்க அம்மா 3 நாள்ல அடக்கி ஒடக்கி உன்னை முக்காடு போட வச்சு மூலையில உட்கார வைக்கிறாங்களா இல்லையான்னு பாரு. நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா? ஆமா, பெரிய இவன் நீ. யாரடி நீ? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். போ, உன்னால முடிஞ்சது நீ பண்ணு. நீ என்னதான் கையூனி கர்ணம் போட்டாலும் ஆதிக்கடவுர் பரம்பரையை தோக்கடிச்சிட்டு உன்னால அந்த பதவிக்கு வர முடியாது. கிளம்பு. ஏய், கிளம்புன்றான்ல. சூப்பர் அண்ணி, அப்படியே அம்மாவை பாக்குற மாதிரி இருந்துச்சு. நான் நினைச்சே பாக்கல நீங்க இப்படி பேசுவீங்கன்னு. சும்மா ரைட் லெப்ட் நான் அவங்கள வெளுத்து வாங்கிட்டீங்க போங்க. வாங்கம்மா. அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணி நந்தினி என்ன பண்ணாங்க தெரியுமாமா? எல்லாம் மேல இருந்து பாத்துட்டு தான் இருந்தேன். பார்வதி, இப்ப சொல்ற, ஜமீன் கூட்டமைப்போட தலைமை பொறுப்புல உட்கார்றதுக்கு
தகுதியான ஆள் நீதான். நீ பொறுப்பேத்துக்க ரெடி ஆயிட்டல, அதுவே எங்களுக்கு போதும். நாங்களே எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் தெரியுமா? இல்ல ஐஸ்வர்யா அம்மா, அந்த பொறுப்புக்கு நான் எப்பவுமே வரமாட்டேன். அம்மாக்கு பதிலா அந்த பொறுப்பை ஏத்துக்கிற தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. பார்வதி, அப்படி ஒரு ஆசை எனக்கு இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப எனக்கு அந்த ஆசை இல்ல. காரணம், எனக்கு அந்த தகுதி இல்ல. நான் அருணோட வைஃப், இளைய மருமக. நீ ஆதியோட வைஃப், மூத்த மருமக. சோ நீதான் பொறுப்புக்கு வரணும். ஆனா அதுக்கு நான் தகுதியானவ இல்ல ஐஸ்வர்யா அம்மா. ஆதி மாமாவோட மனைவிதான் இந்த பொறுப்புக்கு வரணும். ஆனா அது நான் இல்ல. என்ன பார்வதி சொல்ற? நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவை நீங்க எல்லாரும் கேள்வி கேட்காம ஏத்துக்கணும். ஏன்னா அந்த முடிவை எனக்காகவோ வேற யாருக்காகவோ எடுக்கல. இந்த ஆதிக்கடவுர் பரம்பரையோட மானத்தை காப்பாத்துறதுக்காக எடுத்தது. என்ன முடிவு சொல்லு பார்வதி. ஆதிக்கடவுர் பரம்பரைக்காக நான் என் மாமாவை விட்டு தர போறேன். நான் ஆதி மாமாக்கு டைவர்ஸ் கொடுக்கறேன். பார்வதி, நான் இதை ஏத்துப்பேன்னு நினைக்கிறியா? இந்த விஷயத்துல நான் உங்களை மீறி நடந்துக்கிறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. நான் விவாகரத்து பண்ண போறத தடுக்காதீங்க. மாமாவுக்கும் ஆதிக்கடவுர் பரம்பரைக்கும் ஏத்த ஒரு பொண்ண 2 நாள்ல கண்டுபிடிச்சு கல்யாணத்தை நடத்திடலாம். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட அந்த மூத்த மருமகளை கூட்டிட்டு போய் ஜமீன் கூட்டமைப்பு முன்னாடி நிறுத்துங்க. அந்த நந்தினியால உங்க முன்னாடி நின்னு பேசக்கூட முடியாது. போது நிறுத்து பார்வதி. என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நந்தினி கிட்ட நீ பேசிட்டு இருக்கும்போது ஏன் பார்வதி அப்படி பேசலான்னு சொல்லி மெய் செலுத்து போயிட்டேன். ஆனா இப்போ இப்படி பேசுறது என்னால ஏத்துக்கவே முடியல. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே என்னால நீ சொல்ற விஷயத்தை மட்டும் ஏத்துக்கவே முடியாது. நான் இப்படி ஒரு முடிவெடுக்கும் போது அதை ஏத்துக்காம எதிர்த்து பேசுவீங்கன்னு தெரியும் மாமா. அதனால்தான் முன்னாடியே உங்ககிட்ட சத்தியம் வாங்கினேன். நான் என்ன சொன்னாலும் செய்யறதா நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க மாமா. அந்த சத்தியத்தை நீங்க மதிச்சுதான் ஆகணும். மாமா, நீங்க எனக்கு விவாகரத்து கொடுத்துட்டு அம்மா பாக்குற பொண்ணை நீங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணி ஆகணும். அப்பதான் நீங்க என்கிட்ட காட்டின அன்பு உண்மையானதுன்னு நான் ஏத்துப்பேன். பார்வதி, நீ இதைதான் கேட்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் சத்தியம் பண்ணிருக்கவே மாட்டேன். அதான் மாமா நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம சத்தியம் மட்டும் வாங்கினேன். பார்வதி, இது எவ்வளவு பெரிய முடிவு, நீ தெரிஞ்சுதான் பண்றியா? இல்லம்மா, நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு
நான் துரோகம் பண்ணிட்டேன். நான் பண்ண தப்புக்கு விமோச்சனம் பண்ணணும்னு நினைக்கிறேம்மா. தயவு செஞ்சு என்னை வெறுத்துறாதீங்க. என்ன கடைசியா சந்தோஷமா இந்த வீட்டுக்குள்ள உங்க கையால ஆரத்தி எடுத்து கூட்டிட்டு வந்தீங்க. நான் இப்படியே உங்களுக்கு பிடிச்ச பார்வதியாவே இருந்துட்டு போயிடுறேன். எனக்கு அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க போதும். இல்ல பார்வதி, என் கௌரவத்தை காப்பாத்த உன் வாழ்க்கையை என்னால பலி கொடுக்க முடியாது. நீங்களும் இதைத்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு கோவில்ல எனக்கு நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. அன்னைக்கு நீங்க எனக்கு கொடுத்த சத்தியத்தை இன்னைக்கு இப்பவே நிறைவேற்றி வைங்க. என்னோட விவாகரத்தை ஏத்துக்கிட்டு பெரியய்யாவுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க தப்பி தவறி கூட முடியாதுன்னு சொல்லிடாதீங்கம்மா. உயிரை விடவும் கொடுத்த வாக்கு முக்கியம். அது கூட நீங்க தானமா என்கிட்ட சொன்னீங்க. இப்ப நீங்க அந்த வாக்க நிறைவேற்றி வைங்க. இந்த வீட்ல ஒரு விசேஷம் நடக்குதுன்னா அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ நீ பண்ணிட்ட. அடுத்து இதான் நடக்கணும்னு நீயே முடிவு பண்ணிட்டு என்ன நடத்த சொல்றியா பார்வதி? பாத்தியா, என் வார்த்தையால நானே சிக்கிக்கிட்டேன். அந்த நேரத்துல நான் கொடுத்த வரத்துனால சூழ்நிலை கைதியா தவிர்க்க முடியாம நானே சிக்கிக்கிட்டேன். நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன்ல, ஆனா அதே சத்தியங்கிற ஒரு வார்த்தையால நீ என்ன கட்டி போட்டுட்ட பார்வதி. ஆனா கொடுத்த சத்தியம் உயிருக்கு மேலன்னு நான் தான் சொல்லிருக்கேன் இல்ல? சரி பார்வதி, நீ கேட்டதை நான் பண்ணி வைக்கிறேன். சத்தியத்தை காப்பாத்து. என்னம்மா? நான் கொடுத்த சத்தியத்தை மாறாம உன் கண்ணு முன்னாடியே உன் இஷ்டப்படியே ஆதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இது சத்தியம். போதுமா? நடக்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா போகுதே. எப்படியோ சீக்கிரம் இந்த ஆதிக்கடவுள் நம்ம கையில வந்தா அது போதும். மா, என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? அண்ணிதான் ஏதோ சொல்றாங்கன்னா நீங்க இப்படி சம்மதிப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. ஆமா ஆண்டி, இத நீங்க யோசிச்சு பண்ணுங்க ஆண்டி. வேண்டாம் ஐஸ்வர்யா, நான் யோசிக்க வேண்டியதெல்லாம் பார்வதியே யோசிச்சாச்சு. இத்தனை வருஷத்துல இந்த பொண்ணு என்கிட்ட அவளுக்காக எதையுமே கேட்டதில்ல. முதல் தடவையா இன்னைக்கு வாய் திறந்து கேட்டிருக்கா. எப்படி நான் அதை தட்டி கழிக்கிறது? சரி, பார்வதிக்கு பிடிச்ச அவ சந்தோஷத்துக்காக நான் இதை செஞ்சுதான் ஆகணும். பார்வதி, எல்லாம் சரிதான். ஆனா 2 நாளைக்குள்ள
ஆதிக்கு நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடைச்சிருமா இல்ல உன்னால தான் பாத்திர முடியுமா? அம்மா சம்மதம் சொல்லிட்டாங்கல்ல, கண்டிப்பா முடியும். ஆதி மாமா கல்யாணம் பெரியய்யா கல்யாணம் அம்மா இருந்து எப்படி நடத்துவாங்களோ அதுக்கு எந்த குறையும் இல்லாம நடத்தி வைக்க வேண்டியது என்னோட கடமை. அண்ணி அண்ணி